வணக்கங்க. நான் உங்கள் கோமதி வேல்முருகன். நம்ம ஹீரோ வேல்ஸ் குக்கிங் சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிளகு பிரட்டல் செய்ய போகிறோம். அது நாட்டுக்கோழியில் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு போய் கிச்சனுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ நாட்டுக்கோழி மிளகு பிரட்டலுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. கடலை எண்ணெய் 100 ml எடுத்திருக்கேன். கடுகு 1 டீஸ்பூனுங்க. மிளகுத்தூள் 2 டீஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனுங்க. உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலை 2 இனாங்க எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. தக்காளி 1 தக்காளி எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி தலை 3 இனாங்க எடுத்து வந்திருக்கேங்க மேலே கடைசியாக தூவுறதுக்கு. நாட்டுக்கோழி நல்லா வெடைக்கோழியாக 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு தேவையான பொருள் என்னென்னு போட்டு அது கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. அது என்னென்ன போடலான்னு பார்க்கலாங்களா. மிளகுத்தூள் 2 டீஸ்பூன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். உப்பு 1 டீஸ்பூன் போடுறேங்க. அப்புறம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிசைஞ்சு வைக்கலாங்க. ஒரு மணி நேரம் ஊட்டன்னு நம்ம அப்புறம் எடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரிங்க, இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டு காரம் நல்லா உள்ளே ஏறுற அளவுக்கு நல்லா கலந்து வச்சாச்சுங்க. அது நம்ம இப்போ வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க. ஊற வச்சுட்டா அந்த கறியில் சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் லைட்டாக அப்படியே சாதன்னு தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் நம்ம எடுத்து தாளித்தோம்னா அந்த காரம் நல்லா கறியில் ஃபுல்லாக ஏறி இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி செஞ்சு வைக்கிறோம். அந்த மிளகோட காரம் வந்து நல்லா உள்ள கறியில் ஏறி இருக்கும். நம்ம இப்போ அதை அப்படியே இலையை போட்டு மூடி வைக்கலாங்க. அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். சரிங்க, இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இனிமேல் நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம வெங்காயத்தெல்லாம் தாளித்து ரெடி பண்ண கட்டியுமே அது இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுங்க. நல்லா ஊறிடும். நம்ம வாங்க இனிமேல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சுங்க. இப்போ நம்ம சட்டி எடுத்து வைக்கலாம். அடுப்பு நல்லா வேகமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா சட்டி சூடு ஏறதுக்கே பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுங்க. நல்லா பயங்கர வெயிட்டாக இருக்குது இந்த சட்டி. இப்போ சட்டி நல்லா சூடு ஏறிச்சுங்க. நம்ம கடலை எண்ணெய் 100 ml எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்றிக்கலாங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் சூடு ஏறினா தான் கடுகு நல்லா பொரியுங்க. அது நல்லா சூடு ஏற்றுங்க. இப்போ கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இப்போ தாங்க கடுகு ஒன்று பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு சின்ன வெங்காயம் 200 கிராம் போட்டுக்கலாங்க. நம்ம சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பட்டரைக்காய்ங்க. ஈரம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ வரதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வரது ஈரக்காய் தான் வந்துட்டுருக்கு. நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம் பட்டரைக்காய். பார்த்திங்கன்னா தொளிக்கிறதுக்கு சீக்கிரமாக அந்த மேலே இருக்க சருவெல்லாம் வந்துடுங்க. ஈரமாக இருந்தால் சீக்கிரம் வராது. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வர வரைக்கும் வணக்கணுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா 2 பொளந்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்கக்குள்ளே அந்த பச்சை மிளகாயும் போட்டோம்னா 2 சேர்ந்து நல்லா வணங்கிருங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. மிளகாயும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் தக்காளியும் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இது 2 நல்லா வணங்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அப்படியே லைட்டாக நம்ம தட்டி விட்டோம்னா உள்ளே இருக்கிறது வந்து நல்லா வணங்கிடும்.
அது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கூழ் மாதிரி ஆயிருங்க. கறியில் வெங்காயம் போட்ட மாதிரியே தெரியாது, அது நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். இனிமேல் நம்ம கறி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கறி போட்டாச்சுங்க. கறி நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வணக்கிட்டு அப்புறமா தண்ணி விடலாங்க. பார்த்திங்க கறி நல்லா உருண்டு இருக்கணுங்க. அப்போ நம்ம தண்ணி ஊற்றணுமான தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா உருண்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெயிலே நல்லா வணங்கி கறி நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி வந்து 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. உப்பு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நல்லா வெந்த பின்னாடி உப்பு பார்க்கலாங்க. பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டு வச்சு மூடிடலாங்க, வேகட்டும் கொஞ்சம் நேரம். சரிங்க, இப்போ நல்லா வெந்திருக்கோம். இப்போ பார்க்கலாம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தண்ணியை போகிற அளவுக்கு நல்லா சுண்டிக்கிடுச்சிங்க. ஊற்றுங்க தண்ணி. நான் இப்போது 1/4 மணி நேரத்துக்கு மேலே விட்டுதான் இப்போ எடுத்திருக்கேன். 20 நிமிஷமாட்டம் ஆகிடுச்சிங்க. இப்போ உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆமாங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கக்குள்ளே உப்பு பார்த்துருங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம கறிக்குள்ளே உப்பு ஏறாது. இப்போ நான் பார்த்துட்டு போட்டுக்கிட்டுங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இனிமேல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுறலாங்க. இனிமேல் அவ்வளோதான், கறியும் கொஞ்சம் வெந்துக்குச்சு. இனிமேல் அப்படியே சீக்கிரம் நல்லா ட்ரை ஆகிரும். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. அடுப்பு இப்போ இந்த ஸ்லோவாக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இனிமேல் தான் வேகமாக எரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கிரேவியாக வேணுங்க, அதனால் நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கிரேவியை வேணாலும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எனக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இப்போ அடி பிடிச்சிருங்க. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ரெடியான உடனே கரெக்டாக தட்டோடு வந்துட்டுருக்காரு. இப்போ சிக்கன் மனம் அதிகமாக இருக்கிறதுனால டேஸ்ட் பார்க்கறதுக்கு கூப்பிடுங்கன்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. வந்து 2 டைம் பார்த்துட்டு போயாச்சு, கூப்பிடவே மாட்டேங்கிறேங்க. அதனால் சரி பார்க்கலாங்களா? மிளகு பெட்டில் வந்து இந்த மாதிரி கறியில் மிளகு நல்லா ஊறின பின்னாடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நான் இந்த மாதிரி செஞ்சு நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். இவங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா நாட்டுக்கோழி நல்லா டைம் எடுத்து நல்லா ஊறி நல்லா வெந்திருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி மிளகு பெட்டல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நம்ம இந்த சைடு ஈரோடு மாவட்டம் இதை வந்தீங்கன்னா ஹைவேவில் நம்ம ஹோட்டல் மாந்தோட்டத்து விருந்துன்னு இருக்குது. ஈரோடு மாந்தோட்டத்து விருந்துன்னு இருக்குது. நீங்கள் முன்னாடி ஆர்டரு ஃபோன் பண்ணி புக் பண்ணிவிட்டு வாங்க, இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். என்னுடைய மாந்தோட்டத்து விருந்து ஃபோன் நம்பர் வந்து வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்குங்க. நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். ரைட்டுங்க, சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஈரோடு மாந்தோட்டத்துக்கு இருந்து வேல்முருகன். நன்றி, வணக்கங்க.